இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. மக்களே, ஐக்கிய அரபு அமீரகம் துபாய் மற்றும் அபுதாபியில இருந்து ஒமான் நாட்டிற்கு செல்லக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சது. வெறும் 2 நாள் கிடைச்ச இந்த வாய்ப்பில் ஒரு சில சுற்றுலா தலங்களையும் ஒரு சில அரிய வரலாற்று சிறப்புமிகு இடங்களையும் பார்த்து கண்டு களித்தோம். அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக காட்சிப்படுத்த இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, யுஏயும் ஓமானும் கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டரு பார்டரை வந்து ஷேர் பண்ணுறாங்க. அதனால் நாங்கள் ரோடு வழியாக தான் போனோம். அதே மாதிரி ஒமான் நாட்டுக்கு போனோம் அப்படின்னா 2 வகையான விசா டைப் வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி ஜிசிசி நாடுகளில் நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 திரம்ஸில் 1 மாதம் விசா கிடைக்குது. நம்ம ஒரு கணக்கில் பார்த்தோம் அப்படின்னா 1200 ரூபா தான் வந்து வருது. அப்படி இல்லைனா டிரான்சிட் விசா வச்சுருக்கிறாங்க. இந்தியாவில் இருந்து ஒமான் வழியாக வேறு எங்கேயாவது நாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்குது, அல்ல சில நாட்கள் இருக்குது அப்படின்னா ஃப்ரீயாகவே டிரான்சிட் விசா இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. நான் நேரடியாகவே வந்து எடுத்திருக்கிறோம். அந்த டிரான்சிட் விசா முற்றிலும் இலவசமாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1 நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட 14 நாட்கள் என்ன செய்கிறாங்க, அந்த டிரான்சிட் விசா கொடுக்குறாங்க. அந்த 14 நாட்களில் ஒமானில் எங்கே வேணாலும் சுற்றி பார்த்துட்டு திரும்ப நீங்கள் வேறு எந்த நாட்டுக்காவது போகணும் அப்படின்னா தாராளமாக வந்து போயிருக்கலாம். तोरी प्रीत में सुध बुध सब बिसरी कब तक रहेगी ये बेखबरी काहे बिगहा दुस्तीदा नजर कभी सुन भी तो लो हमारी बातियां. மக்களே, முதலாவதாக எந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கு ஒமான் இஸ்லாமிய நாடாக இருக்குது அப்படின்னா அதற்கு முதல் காரணமாகவும் முழு காரணமாகவும் இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருத்தோழராக இருக்கக்கூடிய சையத்னா முஆஸின் பின் கதுபா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அடக்கத்தலத்திற்கு தான் பார்க்க வந்திருக்கிறோம். ஒமானில் மஸ்கட்டுக்கு போகிற வழியில் சுமாயில் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இவர்களுடைய அடக்கத்தலம் இருக்குது. இந்த இடம் முழுக்க அப்படியே வந்து நம்ம கேரளாவை பார்த்த மாதிரியே இருக்குது. அந்த அளவுக்கு மரங்களும் தோட்டம் துறவுகளும் பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய அந்த கண்குள்ளா காட்சியை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த முஆஸின் பின் கதுபா ரதியல்லாஹு தஆலா அவர்கள் தான் சுமார் 1400 வருஷத்துக்கு முன்னாடி கிபி 630 ஹிஜாஸ் மாகாணத்தில் முதற் கோத்திரத்திலிருந்து ஒரு இறை தூதுவர் தோன்றியிருக்கிறார், உண்மையான இறைவனை வணங்குமாறும் நல்லொழுக்கங்களையும் அவர் போதிக்கிறார் அப்படிங்கிறத கேள்விப்பட்டு மதீனாவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக செல்கிறார்கள். அப்படியாக சந்தித்து ஒமானில் இருந்து முதலாக இஸ்லாத்தை தழுவிய நபராக இந்த முஆஸின் பின் கதுபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒமான் மக்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு வேண்டி விரும்பி அந்த துவாவையும் பெற்றுவிட்டு மீண்டும் ஒமானுக்கு திரும்பி என்ன செய்கிறார்கள், இஸ்லாத்தை வந்து இந்த மக்களுக்கு எத்தி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முதலாக இந்த முஆஸின் பின் கதுபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் ஒரு பள்ளிவாசலை ஒமானில் வந்து கெட்டுறாங்க. அந்த பள்ளிவாசலை தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த முஆஸின் பின் கதுபா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாழ்ந்த வீட்டை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அவர்கள் வாழ்ந்த வீட்டை கூட இன்னும் தரைமட்டமாக்காம பொத்தி பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க ஓமான் ஆட்சியாளர்களும் ஓமான் மக்களும். இப்படி 1400 வருஷத்திற்கு முன்னாடி கட்டப்பட்ட அந்த முதல் பள்ளிவாசலை தான் 2017 மறைந்த முன்னாள் சுல்தான் காபூஸ் அவர்கள் புதுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த தோற்றத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்.
இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசல் தான் ஒமான்லேயே வந்து மிகப்பெரிய பள்ளிவாசல். மறைந்த முன்னாள் ஆட்சியாளர் சுல்தான் சையது காபூஸ் அவர்கள் கெட்டிய ஒமானினுடைய கிராண்ட் மாஸ்க். ताजदारे हरम ओ निगाहे करम ताजदारे हरम ओ निगाहे करम رب السماوات والأرض وما بينهما الرحمن لا يملكون منه خطابا. மக்களே, அடுத்ததாக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஒமானிகள் பாரம்பரியமாக போடக்கூடிய ஒமான் தொப்பி வாங்குற அந்த கடைகளுக்கு தான் வந்திருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். पूरा इधर ओमान का है बांग्लादेश पूरा और बोलता है ओमान क्या पैसा पैसा तो ओमान का तो पैसा तो चाहिए ओमान का எல்லாம் ஒன்றும் இல்லையே, போயிருச்சே மடி அரேஞ்ச் பண்ணுறாங்க மடி போயிருச்சே. இது அந்த இப்படி ஒரு மணி பண்ணிச்சானா நான் அதனாகனே தரோடனா தரோடனா. அடுத்ததாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா, செய்தினா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டு ஒட்டுமொத்த உலகத்தையுமே அழிச்சுது அப்படிங்கிறத திருக்குரான் கூறக்கூடிய வரலாறாக நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த பெருவெள்ளம் ஒட்டுமொத்த உலகத்தையுமே அழிச்சது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இந்த பகுதியில் வாழ்ந்த ஒரு மூதாட்டி அவர்கள் இறைவனுடைய நல்லடியாராக இருந்திருக்கிறாங்க. அதனால் அவர்கள் வாழ்ந்த அந்த வீட்டை மட்டும் அழிக்கையில் இதை செய்தினா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேள்விப்பட்டு இந்த இடத்திற்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த மூதாட்டியை வந்து வெள்ளம் வந்துட்டு போயிடுச்சா அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த இடத்தையும் பத்திரப்படுத்தி அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா, ஒமானினுடைய அரபிக் கடல். இந்த கடல்லேருந்து நேராக வந்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு வந்துடலாம். கேரளா தான் நேராக இருக்குது. இந்த கடல் மார்க்கமாக தான் பண்டைய காலங்களில் அரபிகளும் இந்தியர்களும் அந்தளவுக்கு வர்த்தக தொடர்புகளை கொண்டிருந்தாங்க அப்படிங்கிறத வரலாற்று மூலமாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். அந்த வர்த்தக தொடர்பின் மூலமாக தான் இன்றைக்கி இந்தியாவில் வந்து இவ்வளோ இஸ்லாமியர்கள் வாழ்கிறாங்க அப்படின்னா, அந்த வர்த்தகர்கள் அந்த வியாபார குழுக்கள் மூலமாக தான் இஸ்லாம் பரவிச்சு அப்படிங்கிறதும் வரலாற்று உண்மைகளாக இருக்குது. என்ன தண்ணி கால் கடிச்சு அப்படியே இந்தியாவுக்கு போக புரியல, அப்படியே போக வேண்டியதான். நேராக போனால் இந்தியா தான், கேரளா. அப்படியா? ஆமாம், ஓமான் பார்டர் நேரம் வந்துடும். ஏன்னா இப்படி தான் எல்லாம் வந்திருக்காங்க. இது கல்ஃப் தானே, இது அரேபியன் சீ தானோ? அரேபியன் சி. என்ன இது வைரக்கல் கிடக்குதா? இது அழகாக இருக்குது, மீன் தொட்டி போடலாம். மக்களே, அடுத்ததாக எந்த இடத்திற்கு வந்திருக்கோம் அப்படின்னா, ஒமான்லேயே இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு வரலாற்று சிறப்புமிகு ஒரு சுற்றுலாத்தலம் தான் இது. பீமா சிங்ஹோல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
السلام عليكم. كيف حالك؟ الحمد لله. இவ்வளவு பெரிய குழி எப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு 2 வகையாக சொல்கிறாங்க. அறிவியல் பூர்வமாக இந்த பகுதி மிக அதிகமாக சுண்ணாம்பு கற்களை கொண்டிருக்குது. அதனால் மிக அதிகமாக மழை பெய்யும் போது அந்த சுண்ணாம்பு கற்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி இப்படி இயற்கையாகவே பல ஆண்டுகளாக இந்த இவ்வளோ பெரிய குழி ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லோக்கலில் வந்து இது ஒரு மிகப்பெரிய விண்கற்கள் விழுந்து தான் இவ்வளோ பெரிய குழி ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு லோக்கலில் இந்த மக்களால் நம்பப்படுது. இந்த இடத்துல குளிக்கிறதின் மூலமாக ஏதாவது ஆச்சு அப்படின்னா அதற்கும் மஸ்கட் முனிசிபாலிட்டிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு போர்டில் தெளிவாக வந்து போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி யாரும் மேலே இருந்து ஜம்ப் பண்ணாதீங்க, மண்டை பத்திரம் அப்படிங்கிறதையும் தெளிவாக எச்சரிச்சிருக்கிறாங்க. Hello. Hello. How are you? Allah. என்ன இது? என்ன ட்ரீட்மெண்ட்? ஃபிஷ் மசாஜ் இதுக்கு பேர். உள்ள போடுற ஃபோன் உள்ள வந்துடுறாமே. அவ்வளோ காரம். இது பல 1000 ரூபா ட்ரீட்மெண்ட் ஓசிலாம் கிடைக்குது. சுடுதே இது கல். சுடுதா இல்லை. அல்லாஹ் அக்பர். அல்ஹம்துலில்லாஹ்னா மிக அருமையாக பளபளன்னு இருக்குது தண்ணி. நம்ம சேஃப்டியை நம்ம பார்த்துக்கிட்டு ஒரு ஓரமாக இருந்து குளிச்சுக்கிட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். அடுத்ததாக எந்த இடத்திற்கு வந்திருக்கோம் அப்படின்னா பல்க் நாட்டின் பேரரசர், இன்றைய ஆப்கானிஸ்தான் ஈரான் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய நிலப்பரப்பின் பேரரசராக இருந்த செய்தினா இப்ராஹிம் பின் அதுஹம் ரதியுல்லா துரான்ஹூ சுமார் 1300 வருஷத்துக்கு முன்னாடி ஹிஜ்ரி 100ல் பிறந்தவங்க. அவர்களுடைய அடக்கந்தலம் தான் சூர் அப்படிங்கிற பகுதியில் வந்து இருக்குது. அங்கே தான் அவர்களை ஜியாரத்து செய்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இவர்கள் மிகப்பெரிய ஒரு பேரரசராக இருந்தும் அல்லாஹுவை அடையணும் அப்படிங்கிற ஒரு தேட்டமும் இருந்துட்டு இருக்குது. அப்போது அவர்களுக்கு அரியணையில் இருந்துட்டு அல்லாஹுவை தேடலாமா அப்படிங்கிற ஒரு அசரீரி கேட்குது. அதை கேட்டு அப்படியே அரச பதவியை துறந்து விட்டு ஆன்மீக பயணத்தில் அப்படியே சென்று விட்டார்கள் அப்படிங்கிற வரலாற்றை வந்து நம்ம படிக்க. இப்படியாக பல்வேறு நாடுகளுக்கு தன்னந்தனியாக அன்றைய காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய இமாம்களிடம் தாபீன்களிடம் இஸ்லாமிய ஆன்மீக பாடத்தை கற்று பின் நாட்களில் தானும் ஒரு மிகப்பெரிய இறைநேசராக மார்க்க விற்பனராக செயல்பட்டு தான் செல்லும் இடங்களெல்லாம் இஸ்லாத்தை எத்தி வைத்து ஆன்மீக சேவை செய்து மக்களுடைய குறைகளெல்லாம் தீர்த்து மிகப்பெரிய ஒரு சேவை செய்த வரலாற்று செம்மலாக திகழ்கிறார்கள் செய்தனா இப்ராஹிம் பின் அதம் ரதியுல்லாஹு தஆலா. இப்படியாக 2 நாட்களில் எவ்வளோ இடங்களை பார்க்க முடியுமோ அவ்வளோ இடங்களை சென்று போய் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் ஒமானில் பார்க்கக்கூடிய ஏகப்பட்ட சுற்றுலா தலங்களும் ஏகப்பட்ட வரலாற்று சிறப்புமிகு இடங்களும் இருக்க தான் செய்யுது. அதுக்கெல்லாம் 2 நாள் பத்தாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மிக முக்கியமாக ஒமானில் பார்க்க வேண்டிய இடம் சலாலா. இந்தியாவின் கேரளா அப்படின்னு ஒமானின் சலாலாவை அழைக்கிறாங்க. அந்த சலாலாவை நிச்சயமாக வந்து நம்ம பார்க்கணும். அந்த சலாலாவில் சுற்றுலா தலங்களுக்கும் ஆன்மீக வரலாற்று சிறப்புமிகு இடங்களுக்கும் பஞ்சமே இல்லை. மிக முக்கியமாக நம்ம இந்திய திருநாட்டில் இருந்து சேர பெரும்பாட்டனாக இருந்த சேரன் செங்குட்டுவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சேரமான் பெருமாள் இஸ்லாத்தை தழுவி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து திரும்ப கேரளாவுக்கு போகிற வழியில் இந்த சலாலா வழியாக போய் சலாலாவில் உடல் நலம் சரியில்லாமல் அங்கேயே மரணித்து சலாலாவிலேயே அடக்கம் செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிற வரலாற்றை நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இறைவன் வாய்ப்பளித்தால் அங்கேயும் சென்று அதையும் ஆவணப்படுத்தி நம்ம சேனலின் மூலமாக
வெளியிட வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட நம்ம காத்திருக்கிறோம். இவ்வளவு நேரம் ஒமானினுடைய மிக சொற்பமான சுற்றுலா மற்றும் ஆன்மீக இடங்களை அதனுடைய வரலாற்று பின்னணியோட நம்ம சேனல் மூலமாக நம்ம தந்திருக்கிறோம். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத மட்டும் கேட்டுவிட்டு மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி. கொற்கை மீடியா.